தத்துவமாக அந்த தெய்வமே எவ்விதமாக நமக்குள்ளாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை பற்றி உள்ள சிந்தனை. காலையிலே பிரபஞ்ச பரிணாமத்திலே, உயிரின பரிணாமத்திலே எவ்விதமாக தெய்வமே அறிவாக இயங்கிக் கொண்டு ஒரு டிவைன் பாதையிலே, ஜெர்னி ஆஃப் கான்சியஸ் என்ற முறையிலே ஒரு பிரபஞ்ச வளையமாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். எல்லாமே இறை ஆற்றல், இறை வெளிதான். இறையாற்றல் அன்பும் கருணையுமாக இருந்து கொண்டிருப்பதை பார்த்தோம். அன்பாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பிடித்து கொண்டே இருக்கிறது. அதுவே அதிலிருந்து தோன்றிய பேரியக்க மண்டலம் முழுவதுமே தேவையான சக்தியை கருணை என்ற முறையிலே அது கொடுத்து கொண்டிருப்பதை பார்த்தோம். இந்த அன்பு கருணை என்ற தன்மையிலே இறையாற்றல் தன்னுடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி அந்த செயலுடைய விளைவுகளை ஒரு கூடுதல் வரம் என்று சொல்லும் பொழுது தவறாது தன்னுடைய செயலுக்கு விளைவுகளை அளித்துக் கொண்டிருக்கும் ஒரு தெய்வீக நீதியாக செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறது இறைவன். எல்லாவற்றுக்கும் மூலப்பொருள் அழுத்தம் என்ற இறையாற்றல் தான் இந்த பிரபஞ்ச பரிணாமத்திற்கு அடிப்படை. அழுத்தம் என்னும் ஒன்று ஆற்றல் ஒன்றை கொண்டு அணுமுதல் அண்டகோடிகளாகி வழுத்தும் ஓரறிவு முதல் 5 6 வகை வகையாக உயிரினங்கள் தோற்றுவித்து இந்த தன்மையை காலையிலே பார்த்தோம். இறையாற்றல் தான் எல்லா பொருளிலும் ஊடுருவி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இறையாற்றலுக்கு அடிப்படையாக அழுத்தம் என்ற தன்மை எல்லா பொருள்களிலும் ஊடுருவி அதை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இறை வெளியாக இருந்து கொண்டு தன்னிருக்கும் சூழ்நிலத்தின் பேராற்றினால் எல்லாவற்றையும் ஒரு இடத்திலே வைத்துக் கொண்டிருந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை காலையிலே பார்த்தோம். இங்கு இறையாற்றல் தன்னுடைய செயல்களை வெளிப்படுத்தும் பொழுது அந்த செயல் ஒவ்வொரு பொருளும் ஊடுருவி செல்லும் பொழுது ஒவ்வொரு பொருள்களுக்குள்ளாகவும் அது ஒரு அமைப்பு, துல்லிய இயக்க ஒழுங்கு என்று பார்த்தோம். ஒரு பேட்டர்னாக, ஒரு பிரிசிஷனாக, ரெகுலாரிட்டியாக செயல்படுவதை பார்த்தோம். தோற்ற பொருள் நான் காணும் காட்சி பார்க்கும்போது எல்லாமே இருக்குது அல்லவா, இதெல்லாம் தோற்ற பொருள் என்று வைத்துக் கொண்டால் ஒவ்வொரு பொருளும் அந்த விண்கோட்டினால் ஆனது அல்லவா. அந்த விண்ணுடைய தன்மை, அதனுடைய அறிவு ஒரு அமைப்பு, துல்லிய இயக்க ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருப்பதை சிந்தித்தோம். உடலிலே வரும் பொழுது, அதாவது கைகால் வாய் புதம், இந்த கர்மேந்திரியங்கள் சொல்வார்கள், ஞானேந்திரியங்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா. இவற்றிற்குள்ளாகவும் இவற்றை எவ்விதமா அந்த இறையாற்றை இவற்றுக்குள்ளாக எவ்விதமாக செயல்படுகிறது என்பதை நினைத்துக் கொள்கிற மனமாகவும், மனமே இவற்றை என்னுடைய செயல்களை உணர்ந்து கொள்ளும் தன்மையாகவும் இருக்கிற மன ஆற்றலாகவும் செயல்பட்டு கொண்டது. எனவே தான் செயல் விளைவு தத்துவத்திலே இறையாற்றலையும் மனிதனுடைய மனதையும் இணைத்து ஒரு கோர்வையாக வைத்து சொல்லப்பாங்க. இறையாற்றல் இறைவழியாக இருந்து கொண்டு ஒவ்வொரு பொருளிலும் இருந்து கொண்டு அது ஒரு அமைப்பு, துல்லிய இயக்க ஒழுங்காக இயங்கிக் கொண்டே இருக்கிற எல்லா பொருள்களும். ஆனால் மனமோ மன ஆற்றலோ இங்கு உடலே மையம் வைத்துக் கொண்டு, உடலே எங்கே மையம் வைத்திருக்கின்றால் கருமையமாக வைத்துக் கொண்டு, இருப்பாக வைத்துக் கொண்டு அது மூலமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த இறையாற்றல் இந்த தன்மைக்கு காலமோ தூரமோ பருமனோ வேகமோ கிடையாது அந்த இறையாற்றல். ஆனால் மனதிற்கு அந்த இறையாற்றலை உணர்கிற தன்மையை தவிர மற்ற எல்லா பொருளிலும் மனதிற்கு கால தூர பருமன் வேகம் என்ற ஒரு எல்லை கட்டுக்குள்ளாக இருந்து இயங்கிக் கொண்டே இருக்கும்.
மனிதருக்கு இது இன்னொரு அடிப்படையான இன்னொரு தன்மை உண்டு. எந்த ஒரு பொருளை நோக்கினாலும் அந்த பொருளின் தன்மையாகவும் அதற்கு தகுந்த வடிவமாக இருக்கிற தன்மை மனதிற்கு உண்டு. அதனால்தான் சொல்வார்கள், அதனுடைய வடிவம் வரணும்னா எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வொரு உயிரை ஒரு மதித்து ஒளினால் அப்பொருளின் தன்மையினால் நினைப்போர் ஆற்றல் உடலிலும் உயிரிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்புக்கு நீதியாகும். தப்பாது எவரொருவர் குருவை மதித்து ஒளியினால் மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி விடும் என்று சொல்வார். ஆக மனம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுடைய தன்மையாக வடிவமாக எடுத்துக்கொண்டே இருக்கிற தன்மை இருக்கும். பேரியக்க மண்டலத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பரிணாம வடிவங்களும் இயக்க சிறப்புகளுமே இறை வெளி என்ற இறையாற்றுடைய தன்மை. ஆனால் மனதிற்கு என்ன தன்மை என்றால் அது எவ்விதமாக அந்த இறைவெளி இறைத்தன்மை எவ்விதமாக பரிணமித்தது. காலையிலே பார்த்தா முத்தரம் என்று சொல்லும் பொழுது அந்த பூரணம், பேராற்றல், பேரறிவு என்று கூறும்போது அதை முத்தரமாகவும், அது பரிணமித்து வரும் பொழுது முத்திறனாகும். முத்திறன் என்று சொல்லும் பொழுது அதாவது பரிணாமம், இயல்பூக்கம், கூறுதல் என்ற தன்மை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை மனதிற்குத்தான் உண்டு. எனவேதான் மனம் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த மனம் இந்த இறையாற்றலுடைய தன்மையை மதித்து அதை தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றிக்கொள்ள ஒரு கலையும் இந்த மனிதருக்கு உண்டு. இந்த மனம் இந்த இறையாற்றுடைய தன்மையிலே அந்த பரிணாமத்திலே அது எவ்விதமாக ஒரு இயங்குகிறது, எவ்வித ஒழுக்கமாக இயங்குகிறது, ஒரு கூறுதல் இயக்கமாக இயங்குகிறது என்பதை மதித்து அந்த மதிப்புக்கு ஒத்தபாடி வாழும் பொழுது மனதிற்கு எப்பொழுதுமே ஒரு அமைதியான ஒரு இன்பம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அமைதியான ஒரு தன்மை வந்து கொண்டே இருக்கும். எனவேதான் மனம் அதை இறையாற்றல் ஒத்து வாழும் பொழுது அந்த செயலுக்கு விளைவாக அந்த தெய்வ நிலை மனம் மூலமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த செயல் விளைவு தத்துவத்திலே இதனால்தான் இறையாற்றலும் மனித மனமும் ஒன்றோடு ஒன்று பின்னி இணைந்து கொண்டிருக்கிறது. அன்பர்களே, தத்துவம் ஆழமானது. சிந்திக்க சிந்திக்க இறையாற்றலை மனித மனம் எவ்விதமாக இணைந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இறையாற்றல் தான் மனித மனமாக செயல்பட்டு கொண்டே இருப்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் மனதை அறியாத வாழ்வு அது அதாவது ஒரு கயர்ந்த காற்றாடி போல என்று சொல்வார்கள். இந்த மனதை பற்றி மனதினுடைய தன்மை எவ்விதமாக இறைவனோடு இயங்கி ஒத்து உதவி இருக்கிறார் என்பதை ஒழுங்காக புரிந்து கொள்ளாமல் இருந்தால் அங்கு தவறுகள், குற்றம் எல்லாம் வரத்தான் செய்யும். நான் அத்தனை பேருமே 4 வித வாழ்க்கை படிகளே என்று வாழ்ந்து கொண்டிருக்கோம். மனிதர் வாழ்வே 4 வித படிகள். ஒன்று, மனிதனாக பிறந்ததே முதல் படி. மனிதனாக பிறந்து விலங்கின பதிவுகள் நம்மிடம் இருக்கிறது. அதெல்லாம் எவ்விதமாக இருக்கிறது பின்பு பார்ப்போம். விலங்கின படிகளாக இருந்து கொண்டு அந்த இறையாற்றலுக்கு ஒத்தப்படி வாழ வேண்டிய ஒழுக்க தன்மையாக வாழ்வது என்பது மனிதனுடைய 2வது படிநிலை. எவ்விதமாக இறையாற்றல் அந்த தெய்வ நிலை செயல் விளைவு தத்துவமாக இருக்கிறது. நமக்குள்ளாக இருக்கிற கர்ம பதிவுகளை நீக்கி அந்த பதிவுகளை நீக்கி அந்த அது மூலம் முழுமை பேரடைவது 3வது படி. வாழ்க்கையிலே இன்னும் 3வது. 4வது படி மனமே இறைநிலையோடு ஒன்றிணைந்து காணுங்காட்சி பார்க்கும் பொருள் எல்லாமே தோற்றங்கள் எல்லாமே அன்பும் கருணையுமாக இருக்கிறது என்று கொண்டு அதன் மூலமாக வாழ்வது 4வது படி. இந்த 4 படியிலே தான் மனிதனுடைய வாழ்க்கை இணைந்து கொண்டே இருக்கிறது. அது இங்கே இறையாற்றல் மனிதனுடைய மனத்திலே இந்த 4 படிகளிலே தொடர்பு கொள்ளும் பொழுது எந்த படியிலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதையெல்லாம் நன்கு ஆராய்ந்து கொண்டு வர வேண்டும். இந்த தன்மை, இந்த ஆராய்ச்சி தன்மை வர வர இறைநிலை மனித மனநிலை என்பது இறைநிலை ஏன் எவ்விதமாக இருக்கிறது, அது மறைபொருளாக இருக்கிறது என்பது ஏன் மறைபொருளாக இருக்கிறது என்ற விளக்கம் கிடைக்கும்.
மறைபொருள் என்றால் மறைந்திருக்கிற தன்மை, அதாவது புலன் கருவிகளுக்கு உணராத ஒரு தன்மை மறைபொருள் என்று சொல்வார்கள். 3 வித தன்மை புலன் கருவிகளுக்கு திற இறைநிலை, அதனுடைய வில் என்ற தன்மை உயர்நிலை, 3வது காந்த நிலை. தெய்வ நிலை ஒன்று சுத்தவெளி என்று பார்த்தோமல்லோ அந்த நிலை, அதிலிருந்து வந்த உயிர்நிலை இந்த வில், 3வது அதிலிருந்து படர்ந்த நிலையாக அலையாக தோன்றிய காந்த நிலை. இந்த 3 நிலை மறைபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை மறைபொருளாக இருப்பதனால் அந்த மறைபொருளை மனம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். மனதை முறையாக பயிற்சி செய்து கொண்டு வந்தால் இதனுடைய உட்பொருளை நல்ல முறையிலே அறிந்து கொள்ளலாம். இந்த இதிலே இருந்தவர்கள் தான் அந்த மறைபொருளாக இருப்பதை குறிப்பதற்குத்தான் ஒவ்வொரு ஞானிகளும் அதை பற்றி விளக்கம் ஒவ்வொருவராக கூறிக்கொண்டு வருவார்கள். வள்ளுவர் கூறுவார், இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் அதில் காட்சி பார்க்கும் பொருளை எல்லாம் அதை தெய்வ நிலையாக உணர்ந்து கொண்டு வர வேண்டும் என்பதை கூறிக்கொண்டே வருவார் ஒரு கவியில். ஆழ்வார்கள் ஆழ்ந்து அகன்று ஓங்கி முடியும் பெரும் பாலையோ என்று அந்த பால் என்ற நிலையிலே அது தன்மை இருக்கிறது என்று மறைந்திருக்கிறது என்ற தன்மையை அவர் கூறுவார்கள். மாசற்ற ஒளிகளே மறைந்திருக்கும் இருள் போல் ஈசன் அறிவில் இருக்கும் நிலை என்று நம்ம மகரிஷி அவர்கள் அந்த இறைநிலையை பற்றி விளக்கம் கூறுவார்கள். அந்த இறைநிலை தன்மை இவ்விதமாக மறைபொருளாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது மறைபொருளாக இருந்து கொண்டிருக்கிற தன்மை மனித மனம் மூலம், மனிதனுடைய ஆற்றல், மனம் என்ற பெரிய ஒரு ஆற்றல் மூலம் உணர்ந்து கொள்ள தன்மை. கடல் இருக்கிறது, அலை இருக்கிறது என்றால் எழுச்சி பெற்ற நிலையிலே கடல் தான் அலையாக இருக்கிறது, நீர் தான் அலையாக இருக்கிறது. கடல் உட்பொருள், அலை வெளிப்பொருள், அதாவது உள்புறமாக இருப்பு நிலை. அலை அலைந்து கொண்டு இருக்கும் ஒரு நிலை. அந்த அலை உட்பொருளாக இருக்கிற அந்த இறைநிலை வெளியிலே மனம் என்ற தன்மையிலே அலைந்து கொண்டே இருக்கிற தன்மை. அந்த உட்பொருளாக இருக்கிற அலை அலைந்து கொண்டிருக்கிற மனத்துடைய தன்மையிலே மனம் எதையெல்லாம் நோக்கிறதோ, எந்தெந்த தன்மையெல்லாம் நோக்கிறது என்பதை உணர வேண்டும். இதை அறியாத தன்மையிலே அதை சில பேர் சொல்வார்கள், அந்த உட்பொருளாக இருக்கிற அந்த தன்மை சூன்யமாக இருக்கிறது, அதற்குள்ளாக ஒன்றுமே இல்லை, அது பூஜ்யம் என்றெல்லாம் சைபர் என்றெல்லாம் கூறுவார்கள். காரணம் அது ஒன்றுமே இல்லை என்பதை சைபர் என்று விளக்குவார்கள். ஆனால் எண்களிலே பூஜ்யத்திற்கு தான் அதிகமான மதிப்புடையது. அந்த பூஜ்யம் என்ற எண்ணை மதித்தால் அதில் உயர்வு அதிகம். பூஜ்யமா இருக்கிறது, ஒன்றுமே இல்லை என்று நினைத்தால் இல்லை. பூஜ்யத்தை மதித்து அதற்கு முன்னால் ஒன்றை போட்டால் அதை பின்னால் ஒன்று போட்டால் அது மடங்கு 10 ஆகிறது. சைபர் இருந்தால் அதற்கு முன்னால் ஒன்று போட்டால் 10 ஆகிறது. அதை மதிக்காமல் அது பக்கத்திலே போட்டு விட்டால் என்ன ஆகும்? 10லே 1 மடங்கு ஆகிறது. ஆக மதித்து அதை பூஜ்யம் மதித்தால், பூஜ்யமா இருக்கிற அந்த தெய்வ நிலையை மதித்தால் அதனுடைய மதிப்பு அதிகமாக கொண்டே. அதனால்தான் இது உணர்ந்தவர்களை பூஜ்யர் என்று எல்லாம் கூறுவார்கள். இறைநிலை உணர்ந்தவர்களை பூஜ்யர் என்றெல்லாம் கூறுவார்கள். இது உணராமல் தெய்வ நிலைக்கு தேங்காய், பழம், கற்பூரம் இதெல்லாம் தேவையில்லை. அன்பர்களே, ஏன் அந்த இறைநிலை மறைபொருளாக இருக்கிறது, மறைந்திருக்கிறது? மனிதனுடைய பரிணாமத்திலே, இறைவனுடைய பரிணாமத்திலே வரும் பொழுது, மனித மனம் வரை வரும் பொழுது அது வான்காந்தமாகவும் ஜீவகாந்தமாகவும் இருக்கிறது என்று பார்த்தோம். வான்காந்தமாக எல்லையற்ற இறையாற்றலாக இருக்கிறது. ஜீவகாந்தமாக எல்லை கட்டிய உடலே நமக்குள்ளாக இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. விரிந்த நிலையிலே இருக்கிற அந்த தன்மை அணு அளவிலே ஒடுங்கி இருக்கிற தன்மையாக இருக்கிறது. அணு அளவிலே ஒடுங்கி இருக்கிற தன்மை, அதை அறியக்கூடிய மனமும் அங்கு இருக்கிறது. விரிந்த நிலையிலே மனம் சென்று வான் காந்த வரை செல்லும். இந்த வான்காந்த அலையிலே வருகிற நிறைய திட்டுக்கள், இந்த வான்காந்த கடலிலே நிறைய திட்டுக்கள் உள்ளன. அந்த திட்டுக்கள் தான் கொடான ஓடி சூரியன், நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாம். ஆனால் அது வான்காந்த கடலிலே தான் அவைகள் எல்லாம் மூழ்கி இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த வான்காந்த கடலிலே இருக்கிறது, அது எவ்விதமாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை மனம் அதை அறிய, அது இறைத்தன்மையை நன்றாக புரிந்து கொள்ள முடியும்.
இங்கே இறைவன் என்பதை ஏன் நம்மளால் உணர முடியவில்லை? அதனுடைய தன்மை என்ன? மனிதனுடைய பரிணாமத்தில் இதுவரை நாம் அந்த தன்மை எல்லாமே நாம் செய்த செயல்கள் அலை நிலையிலே மனிதனுடைய எண்ணத்திலே 1லிருந்து 40 சைக்கிள்ஸ் பர் செகண்டிலே அவையெல்லாம் இயங்கி கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய பரிணாமத்தை அத்தனை இறைவு தன்மையிலிருந்து மனித தன்மை வந்து வர இருந்தால் மனிதனுடைய மனநிலையிலே அது 1லிருந்து 40 வருடம் இருக்கிறது. இருந்தாலும் அதை உணர முடியவில்லையே. நாம் தவம் செய்யும்போது மனம் பறக்கிறது. கண்ணை மூடிய பிறகுதான் 1008 எண்ணங்கள் வருது. காரணம் என்னவென்றால் மனதிற்கு அடித்தளமான அந்த இறை தன்மையை பார்த்து பார்த்து பழகின தன்மை என்னென்னோ இருக்கிறதோ அந்த தன்மை தான் வர வேண்டும். ஆகினையிலே 14லிருந்து 20, ஆகினையிலே 7லிருந்து 14 சைக்கிள் பர் செகண்ட் வர வேண்டும். ஆனால் வர முடியவில்லை. காரணம் நம்முடைய சரீர பிராவர்த்த கர்ம பதிவு. அந்த பதிவு அங்கு அதனுடைய பதிவுனால் வந்த எண்ணங்கள் தொகுத்த எண்ணங்களாக அலையாக வரும் பொழுது நம்மால் அந்த இறைவன் இந்த மனிதனுக்கு உட்பொருளாக இருந்த அறிவுக்கு உட்பொருளாக தெய்வ நிலையை உணர முடியாத ஒரு தன்மையாக நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். இங்கே நம்முடைய சிந்தனை எதிரமாக அது மனத்துடைய தன்மை இறைத்தன்மையோடு ஒன்றி செயல்பட வேண்டும். ஒரு இறைத்தன்மையை உணர வேண்டும். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுக்கு ஒரு அலை நீளம், அலை ஃப்ரீக்வன்சி வந்து கொண்டே இருக்கும். அந்த அலை ஃப்ரீக்வன்சி மனிதன் இதுவரை செய்த செயல்கள் அத்தனையுமே எண்ணங்கள் எல்லாமே உடலில் பறந்து கொண்டே இருக்கும். உடலிலே 2 விதமான இயக்கங்கள், அதாவது அதை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்றும் ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதை மனம் மூலமாக எண்ணினால் அதை மத்திய நரம்பு மண்டலமாக மூளை மூலமாக சென்று அது தன்னிச்சையாக செயல்பட ஆட்டோனாமஸ் நர்வஸ் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ மனம் மூலமாக ஒன்றை எண்ணின உடனே அதுக்கு வடிவமும் குணமும் உண்டாகும். ஒரு பெண்ணை பார்க்கிறது. பெண் என்ற வடிவம் வரும் பொழுதே அவர்கள் தாயாகவோ சகோதரியாகவோ மனைவியாக இந்த ஒரு வடிவமும் அங்கு வந்து விடுகிறது. அது ஒரு எண்ணம் என்றால் அதுக்கு இமேஜ் ஒரு தன்மை வந்து விடுகிறது. அந்த இமேஜ் தன்மை வடிவம் எடுப்பதற்காக உடனே உள்ள ஜீவகாரணம் தன்மாற்றடைகிற அழுத்தமாக ஒளியாக சுவையாக மனமாக மாறி தன்மாற்றம் அடைந்து விதமான ஒரு தன்மை. அதை வீதமாக எத்தனை எண்ணங்கள் வைத்ததுமோ அத்தனை எண்ணங்களுமே பார்த்த காட்சி எல்லாமே பார்த்தது எல்லாமே அது சுருக்கி கருமையத்திற்கு வந்துவிடும். இந்த கருமையத்திற்கு விளக்கலாக வந்த பிறகு அதாவது அதனுடைய தன்மை தன்னுக்குள்ளாக இருக்க வைத்துக் கொள்ளும். பின்பு எப்பொழுதான் நினைக்கிறோமோ மனம் மூலமாக நினைக்கும் பொழுது அதை விரித்த தன்மை செய்த செயலை சுருக்கி வைக்கிறது கருமையும். நினைக்கும் பொழுது வருகிறது. இப்பொழுது நாம் சொல்கிற மனம் ஒரு குரங்கு, அதை அடக்க முடியவில்லை என்று. இது எவ்விதமாக அது இருந்த தன்மை எவ்விதமாக செயல்படுகிறது, எவ்விதமாக அது அலைந்து கொண்டே இருக்கும் பொழுது அதை அடக்க முடியாதுதான். காரணம் செய்த செயல்களாக பதிவுகளாக பதிந்து அது கருமையத்திலே இருப்பாக இருந்து வைத்துக் கொண்டே இருப்பதுதான். அதனால் தான் அது அங்கே இருக்கிறது. இப்பொழுது மனம் மூலமாக நினைக்கிறோம். பார்த்த காட்சி நினைக்கும் பொழுது மூளை மூலமாக அதை விரிந்து பிரபஞ்சத்திற்கு செல்கிறது. அந்த அலை வெளியே சென்ற பிறகு அங்கு போன பிறகு சூழ்ந்தெழுத்தும் பேராற்றலுடைய தன்மை என்ன? தண்ணீருக்கு சூழ்ந்தல் காற்று போனது அங்கிருந்து தட்டுப்பட்டு திரும்புகிறது. திரும்பும் பொழுது அது எந்த இடத்திலிருந்து வந்ததோ அந்த இடத்திற்கு நோக்கியே திரும்பி வரும். திரும்ப அது வந்து யார் எண்ணினாங்களோ அவருடையுமே திரும்ப அந்த கருமையத்திலே போய் அதை உட்கார்ந்தது. அது போனது திரும்பி வந்தது ஒரு வளைவாக வந்து கொண்டே இருக்கும். அது போனதே வரவே என்று சொல்லும் பொழுது இப்பொழுது எத்தனை தன்மை எண்ணி இருக்கோ எத்தனை தன்மை செயல்பட்டிருக்கணும் அத்தனை வரும். சும்மா இருக்கும் பொழுது நம்முடைய இன்றைக்கு ஓடின ஜீவகாந்த ஓட்டம் எவ்விதமாக இருக்கிறது, எவ்விதமாக செயல்படுகிறது என்பதை தன்மைக்கு தகுந்தது போல அதை வாங்கிற எண்ணம் மனம் மூலமாக வெளியே போய் வெளியே இருக்க பிரபஞ்சத்தில் இருக்க வான்காந்தத்தோடு தொடர்பு கொண்டு அந்த எண்ணங்கள் எல்லாம் அதிலே பதிந்து அது ரிஃப்ளெக்டட் ஆகி திரும்ப நமக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கும். சும்மா இருந்தாலும் அது எண்ணம் வந்து நாம் செய்த எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே வந்து கொண்டே இருக்கும். அதான் சும்மா இருக்கும்போது மௌனமாக இருக்கும்போது பலவிதமான எண்ணங்கள் வருகிறது என்று
சொல்லுவது அதனால்தான். இருந்தாலும் இங்கே இவ்விதமாக சும்மா இருக்கும்போதே வரும் பொழுது நாம் இப்பொழுது நினைக்கிறோம், மனம் ஒரு குரங்கு. யார் குரங்கு? நாம் தான் இங்கு குரங்கா இருக்கிறோம். நம்முடைய எண்ணம் செய்தாலே இங்கே திரும்ப ரிஃப்ளெக்டட் ஆகிறது. அது எவ்விதமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது, எவ்விதமாக பரவுகிறது, எவ்விதமாக கருமையத்திலே செயல்படுகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்த இறையாற்றல் மனித மனதோடு எவ்விதமாக தொடர்பு கொள்கிறது, இந்த தத்துவத்தை எவ்விதமாக இருப்பாக இருந்து கருமையும் நமக்குள்ளாக இருந்து கொண்டு எவ்விதமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை பார்ப்போம். நம்மளே இந்த கருமையம் என்பது உடலுக்கு நடுப்பகுதியிலே அமைந்து கொண்டிருக்கிறது. உடலுக்கு நடுப்பகுதி இருந்தால் தலையிலேருந்து கீழே வர ஒரு கோடு போட்டுட்டு சென்டரில் ஒரு கோடு போட்டால் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ, எந்த இடத்துல அது வெட்டுதோ, அது இருக்கிற இடம் மூலாதாரம். அந்த இடத்துல தான் அது அங்கே இருக்கு. 2.5 ஜீவன்லேருந்து 6 மனிதன் வரை அது அங்கே தான் இருக்கு. அங்கே இருந்து நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ செய்கிறோமோ அத்தனையும் வாங்கி இருப்பாக வைத்துக் கொண்டே இருக்கும். அது அந்த தன்மை அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் அது என்னெல்லாம் செய்கிறோமோ என்னெல்லாம் பண்ணுறோமோ அத்தனையும் வாங்கி கொண்டே இருப்பதால் அது ஒரு பெட்டகம் எடுத்துவோம். அது அதாவது மாய பெட்டகமாக இருந்து கொண்டு இருக்கும். நான் என்னெல்லாம் செய்தோமோ அதுக்கு வேண்டிய செயல்களுக்கு விளைவாக தெய்வீக நீதிமன்றம் வரும், டிவைன் லா ஆஃப் கோர்ட் என்று அதை சொல்வார். இந்த டிவைன் லா ஆஃப் கோர்ட் என்ற கருமை எவ்விதமாக செயல்படுகிறது, எவ்விதமாக இருக்கு. நாம் காலையிலே பார்த்தோம், நம்ம உடலோட அமைப்பு பஞ்சபூதங்களுடைய தன்மை. பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று, விண் என்று பார்த்தோம். இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பஞ்சபூதங்கள் எதனால் ஆனது? எல்லாமே அணுக்கள் கூட்டத்தினால் ஆனது. அணுக்கள் கூட்டம் சொல்லும்போது அணுக்கள் எதனால் ஆனது? விண்களால் ஆனது. அது ஒவ்வொரு விண்ணிலிருந்து ஒரு அலை வந்து கொண்டே இருக்குல்லவா? அந்த விண்ணிலேருந்து ஒரு அலை அழுத்தமாக கொடுக்கிறது. விண்ணுக்கு அடுத்தாக உள்ள காற்றிலேருந்து ஒரு அலை, அது ஒரு அலையை கொடுத்து, அதுக்கு அடுத்ததாக வெண் காற்று நெருப்பாக ஒரு அலையிலிருந்து ஒரு அலை ஒளியை கொடுக்கிறது. விதமாக ஒவ்வொன்றாக 5 தன்மையாக வருகிறதுவா? இந்த 5 சேர்ந்த ஒரு தொகுத்த ஒரு காந்த ஒரு தொகுப்பு காந்த களமாக செயல்பட்டுக் கொண்டே இருக்கும். இந்த தொகுத்த காந்த களமாக செயல்பட்டு கொண்டு வந்தது அதற்குள்ளாக 6வது விண் என்ற தன்மை, அதற்குள்ளாக இந்த அலை இந்த தொகுத்த காந்த களமாக இயங்குகிறது. முதலிலே காந்த களமாக இயங்குகிறது, சீரியக்க காந்த களமாக இயங்குவது காலையிலே பார்த்தோம். இந்த சீரியக்க காலமாக இருந்ததற்குள்ளாக திரும்பவும் அதற்குள்ளாக ஒரு விண் என்ற தன்மை சுழந்து வரும் பொழுது அதற்கு உணர்வு என்ற தன்மை வந்துவிடும். அந்த உணர்வு என்ற தன்மை ரொம்ப சீரியக்க ஜீவகாந்த களமாக மாறிக்கொண்டே இருக்கும். அதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திப்போம். தத்துவம் எதிரமாக இரையாகவே மனித மனதோட தொடர்பு கொள்வது. பஞ்சபூதங்கள் என்று சொன்னோம். பஞ்சபூதங்கள் விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம். விண்ணிலிருந்து வருகிற தன்மை அடுத்த காற்றாக வருவதை பார்த்தோம். காற்றிலிருந்து ஒரு தன்மை விதமாக வருவது அழுத்தம். இது காற்றின் தன்மை விதமானது ஒளி. நெருப்பிலிருந்து வருவது ஒளி. நீரிலிருந்து சுவை. நிலத்திலிருந்து வருகிறது மனம். இந்த அலைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பாக ஈடுபட்டிலேயே தொடர்ந்து வந்து கொண்டே இந்த சுழற்சி வந்து வரும் பொழுது 6வது தொகுப்பு மையம் இந்த தொகுப்பான ஒரு மையத்தை இந்த அலைகளெல்லாம் சேர்ந்து தொகுப்பாக வருகிறதோ அந்த தொகுப்பாக விதமாக வருகிறது ஒரு காந்த அலையாக காந்த இயக்கமாக செய்து கொண்டே இருக்கு. ஏன்னா எல்லாமே காந்த சுத்தொழில் அடுத்ததான் காலையில் பார்த்தா கூட எல்லாம் இந்த அலைகள்லாம் இறைவன் போது இங்கு வந்து காந்தமாக இறைவழிக்குள்ளது காந்தமாக இருக்கிறது பார்க்கணுங்களா? விதமாக தொகுப்பு காந்தமாக இருக்கு. தொகுத்த காந்தமாக இருக்குது. இதற்குள்ளாக திரும்பவும் விண்ணென்ற அலை, விண்ணென்ற தன்மை இதற்குள்ளாக ஓடும்போது அதற்கு சீரியக்க காந்தகலமாக இருக்கு. சீரியக்க காந்தகலமாக இயங்கியது சீரியக்க ஜீவகாந்தகலமாக. ஏனென்றால் பஞ்சபூதங்களே சீரியக்க காந்தங்கள் தான். ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு ஒரு அதில் விண்ணென்ற தன்மை தொடர்ந்து கொள்ளும்போது அது சீரியக்க ஜீவகாந்த களமாக மாறும். ஏனென்றால் அதுக்கு உணர்வு தன்மை வந்துள்ளது. இது ஒரு வெப்பம் கூடியதாக காலையில் பார்த்த பொழுது
கட்டப்பட்டால் விதமாக இருக்கிறது வச்சுக்கொள்ளும். விதமாக நிறைய வந்து மெதுவாக உடலை கட்ட ஆரம்பிக்கும். உடலை கட்ட ஆரம்பிக்கும். விதமாக அந்த அலைகள் ஒவ்வொன்றும் விலங்கு சொல்லிட்டு இந்த அலைகளாக அலைகக்கூடிய அந்த தொகுத்த காந்தமாக அப்படியே உனக்கு வந்து கொண்டு கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். சனித போதங்கள்னால் விதமாக வந்து கொண்டே இருக்கிறதுக்குள்ளாக இந்த காந்தம் உடலுக்குள்ளாக சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கும். சுழந்து ஓட 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 எந்த ஒரு சுழற்சி இருந்தாலும் அதுக்கு நடுவு மையம் சுழலாத ஒரு பகுதி இருந்து கொண்டே இருக்கும் அல்லவா. எந்த ஒரு சுழற்சினா நாங்கள் அந்த பேண்ட் போனது சென்றில் பார்த்தோம்னா சுழலாத ஒரு பகுதி இருக்கும். மூணு பார்த்தா அப்படி சுழலாத ஒரு பகுதி நடுவில், அதனால் சுழலாத ஒரு பகுதி இருந்து கொண்டே இருக்கும். இந்த சுழலாத பகுதி அதற்கு நடுவிலே போய் பார்த்தால் என்ன இருக்கிறது? சுழலாத பகுதிக்குள்ளாக என்ன இருக்கிறது? சூழ் இதாக இருக்கிறது. என்ன இருக்குது சொன்னார் சுத்தவழி. ஆனால் அங்கே இருந்து கொண்டு ஈர்க்கப்படுத்திக் கொண்டே இருக்கு. ஆனால் உடல் பஞ்ச ஊரங்கள் மூலமாக விதமாக கட்டப்படுகிறது. உடல் விதமாக கட்டப்பட்ட உடல் மெதுவாக அப்படி கட்டி 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 உடலை கட்டுக்கொண்டு 12 வயது வரை உடலை கட்டப்பட்டு கொண்டே இருக்கு. 12 வயது வரை உடல் மெதுவாக கட்டப்பட்டது மூளை செல் தண்ணியும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அது எவ்விதமாக கட்டப்படுகிறது, எவ்விதமாக விரைவது என்பதை பார்த்து நம்ம ஆழமாக போது அந்த கரும்பு அதாவது அதுக்குள்ளாக இருந்த அந்த ஒரு செல் படத்து பகுதியில் போய்கொண்டே இருக்கும். மருந்துகளாக இருக்கும். இன்னொரு செல் அப்படியே உட்கார்ந்து கொண்டு மூளை மாற்றம் கட்டிக்கொண்டே இருக்கும். நம்முடைய கரு உற்பத்தி ஆகி வரும். அது நமக்கு தேவை. அது அந்த காந்த அலையிலேயே சுழந்து உலகக்குள்ளாக சுழந்து மையத்தை ஏற்படுத்தி கொண்டு வரும். இங்கே விண்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே உயிர்த்தொழில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. உயர்த்தொழில் வந்து விண்கள் அதுவும் அதிகரித்துக் கொண்டே நாம் சாப்பிட்ற உணவு மூலமாக செல்களை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். செல்களும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். உயிர்த்தொழில் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். உயிர்த்தொழில் அதிகரிக்கிறதுக்கு அங்கேயிருந்து காந்தம் வந்து கொண்டே இருக்கும். இந்த காந்தம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. உயிர்த்தொழில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதே ரிசர்ச் காரணம் வந்து கொண்டு வெறுவாக உடனே கட்டப்பட்டு ஒவ்வொன்றாக கட்டப்பட்டு வருகிறது. மூளையெல்லாம் கட்டி பிடித்தவங்க 12 வயது 13 வயது வரை மூளையெல்லாம் கட்டி பிடித்த பிறகு இந்த காந்தமெல்லாம் மூளையெல்லாம் கட்டி பிடித்த பிறகு இந்த சுழற்சி இதற்கிடையே மூளையெல்லாம் கட்டி பிடிக்கிறது. அது இதற்கிடையிலே உடல் வளர்ச்சிகளுக்கு நமக்கு தேவை வருகிறது. என்ன தேவை? உணவு மூலமாக நாம் சாப்பிடுவோம். உணவு என்ன வரை 7 சாதுக்களாக மாறிக்கொண்டே இருக்கு. உணவு ரத்தமாகி மாமிசமாகி மத்திய சித்திரமாக வருகிறதா காயப்பட்டு அப்படி கடைசி விந்துவாக இருக்கும். விந்துவாகவும் ஒரு பக்கம் உணவு கடைசி 7 சாதுக்களாக விந்து உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கு. இந்த 13 வயது வரை விதமாக சொல்றது மூலம் கட்டப்பட்ட பிறகு இந்த உயிர் தோள்கள் நடு மையத்தை நோக்கி இழுக்கப்படும். இந்த காந்த சக்திதான் நடு மையத்தை நோக்கி இருக்கும் பொழுது உயிர் தோள்கள் நடு மையத்திலே வந்துவிடும். விதமாக வந்துவிடும். மூளையை கட்டிய பிறகு விந்து சக்தி அதுவும் மேலே இருந்த விந்து சக்தி நடு மையத்தை ஈர்க்கப்பட்டு அது வந்துவிடும். வரும் பொழுது நடு மையத்தில் என்னெல்லாம் இருக்கும்? விந்து சக்தி, அது விந்து சக்தி இருக்கிறது. அதற்குள்ளாக உயிர் துகள் இருக்கிறது. சுழந்து என்ற காந்தமும் இருந்து கொண்டே இருக்கு. காந்தம், உயிர் துகள், விந்து இந்த 3 சேர்ந்த ஒரு நடு மையத்தில் வர இந்த 3 சேர்ந்த ஒன்றுதான் கருமையம். கருமையம் என்றால் விந்து சக்தி, உயிர் துகள், காந்தம் இந்த 3 சேர்ந்தது கருமையம். அதில் கருமையம் சென்றது விதமாக இந்த ஈர்ப்பு ஆற்றினால் விந்து சக்தி அதில் ஏற்பட்டிருக்கிறது. உயிர் துகள் நடுமையத்திலே வந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து கொண்ட காந்தமும் அது நடுமையத்தை இருக்கிறது. ஆக மேலே இருந்த காந்த சக்தி கீழே விந்து சக்தி கீழே வரும் பொழுது 13 வயதில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் நமது பெண்களெல்லாம் பூ பெய்வது, ஆண்களுக்கு பெரிய பையனாக வருவது எல்லாமே மேலே உயிர்த்துகள் இருக்கிறவரை மூலையிலே இருந்து அதிகமாக இருக்கிறவரை அது பூமியுடைய ஈர்ப்பு சக்தியினாலும் இந்த கிராவிடேஷன் சொன்னாலும் இந்த காந்தத்துடைய சென்ட்ரா கிராவிட்டி எழுப்பினாலும் நடு மையத்துக்கு வந்துவிடும். அப்போ இந்த நடு மையத்தில் வரும்போது இந்த 3 விந்து சக்தி, உயிர்த்துகள், காந்தம் 3 சொன்ன ஒரு தொகுத்த தன்மையாக இருக்கிறதா இதுதான் கருமையம். இந்த கருமையம் இங்கே இருக்கு. இப்போ வைக்கணும். இப்பொழுது நாம் பிரபஞ்சத்தை பார்த்தோம். கோடான ஒளி நட்சத்திரங்கள், சூரியன் எல்லாரும் ஒவ்வொரு சூரியன் எதனால் ஆக்கப்பட்டது? பூமி எடுத்துக்கொண்டாலும் பூமி எதனால் ஆக்கப்பட்டது? அதுக்களால் அதுக்கு எதனால் ஆக்கப்பட்டது?
ஆக்கப்பட்டது அணுக்கள், அணுக்களால் ஆக்கப்பட்டது சூரியனோ சந்திரனோ எல்லாமே. அதற்கு உள்ளாக எல்லாம் சுத்த வெளியா இருக்குது. அப்ப சுத்த வெளி எல்லாவற்றுக்குள்ள ஊடுருவி எங்கே கொண்டே இருக்குது. நமக்குள்ளாகவும் உங்களுக்கு சுத்த வழி இருக்கிறது, நம்முடைய கருமையத்துக்குள்ளாகவும் இந்த விண்கள் கூடிய தோற்றப்பொருள் உள்ள எல்லா சூரியன் நட்சத்திரம் எல்லாத்துக்கும் அதுவும் அணுக்களால் விண்களால் அதற்கு நடு மையத்தில் என்ன இருக்கிறது? சுத்த வழியாக தான் இருக்கும். எங்கேயாவது சுத்த வழி விட்டு இருக்கிறதா இல்லை, எல்லாம் ஒன்று போல சேர்ந்திருக்கும். உதாரணமாக நாம் அரிசி இது நம்ம காலையில மத்தியானம் சாப்பாட்டுக்கு நம்ம அரிசியில தண்ணியை விட்டு களையும். இப்ப தண்ணியில அரிசி, அரிசியில தண்ணி, இது அதோட சேர்த்துருக்கு, அது இதோட சேர்த்துருக்கு. இந்த பீட்ஸ் தண்ணியில பீட்ஸ் போட்டுருங்க, பாசி போடுங்க. பாசியை போட்டோம்னா பாசிக்கு சென்ற தண்ணி போட்டு அதில் தண்ணி விட்டு என்ன ஆகும்? தண்ணிக்குள்ள பாசி, பாசிக்குள்ள தண்ணி. அது போல இந்த இறைவழி தன்மை, இறையாற்றல் தன்மை எல்லாருக்கும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இயங்கி கொண்டே இருக்கும். எங்குமே விடுபட்ட மாதிரி இருக்காது. இதோட அது லிங்க் ஆகிட்டே தான் இருக்கும். எங்கேயும் விட்டு போடுற தன்மையா இருக்கவே இருக்க முடியாது. அது பிரபா இவ்விதமா இருக்கும் பொழுது நாம் ஒன்றை நினைத்தோம் என்றால் அது இறைவழி தன்மையாக அது எங்கும் செல்லும். அதை பட்டர்ஃபிளை எஃபெக்ட் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு இடத்துல தட்டுற ஒரு பெரிய ஒரு நெற்று மாதிரி இந்த இறை ஆற்றல், இறைவழி எவ்விதமா இருக்கிறது? ஒரு 4 ஆற்றுகளாக தான்றது. காந்தத்தைனா மேக்னெட்ங்கிறோம். மேக்னெட்டை நெச்சுங்கிறது என்ன? வலை மாதிரி பின்னப்பட்டிருக்குது. அது கூட மேக்னெட் ஒரு காரணமா இருந்து கொண்டு ஒரு வலைய மாதிரி இருந்து கொண்டு எந்த இடத்துல ஒரு அதிர்வு ஏற்பட்டாலும் அது மறுமொழி கொடாத கோடி மேற்கொள்ள வந்தால் அதுக்குள்ள ஒரு அதிர்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். காரணம் என்னன்னா அது இறை வழியாக உள்ளுக்குள்ளாக சென்று கொண்டே இருக்கிற ஒரு தன்மை அதுக்கு வந்து கொண்டே இருக்கும். இவ்விதமாக இருக்கிற தன்மை எல்லாமே ஒன்றாக இருக்கிறது என்றால் ஏன் மனிதருக்கு மனிதன் வித்தியாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? ஏன் ஒவ்வொரு ஜீவராசிகளும் வித்தியாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? அன்பர்களே, இங்கு நாம் சிந்திக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனும் நம்ம 6 தன்மையிலே வேறுபட்டிருக்கிறது பார்த்தோம். கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செயலை, கண்ணுக்கு சஞ்சரிக்கும் கோவிலை ஆசிரியர், வர்ண சந்தர்ப்ப முறையெல்லாம் பார்த்தோம். இதில் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கருவமைப்பு சஞ்சித பிராவர்த்த கர்மமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சஞ்சித கர்மம் என்பது அம்மா அப்பாவுடைய வழியாக வந்த உயிர்நிலை. பிராவர்த்த கர்மம் இப்பொழுது பிறந்ததில் நான் இதுவரை செய்த செயல்களுடைய தன்மை அத்தனையுமே அதிலே இருக்கிறது. இந்த 2 செயல்களுடைய தன்மைனா இனி செய்த தன்மை ஆகாமிய கர்மம் சொல்லுவாங்க சொல்வா, ஆன்மாவுக்கு இச்சை ஊட்டி செய்த செயல்கள் அது அங்கு வித்தியாசப்படும். இந்த 2 செயல்கள்னாலையும் ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் வந்த வழி, அவருடைய வம்சாவளி இதெல்லாம் பார்த்தா இதுல வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஆக இந்த சஞ்சித பிராவர்த்த கர்மத்தால் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்பட்டு கொண்டே இருந்தாலும் இந்த கர்மையும் 3 அதாவது 4 ஒளிலே இயற்கை செயற்கை என்ற காரணத்தினால் சிறப்புடைய இயற்கை காரணம் என்று சொல்லும்போது கர்மமைப்பு ககனத்தில் சஞ்சரிக்கும் கோள்கள் ஆற்றல், இந்த 2 இயற்கை காரணம். செயற்கை காரணம் சொல்லும் பொழுது அதாவது உணவு வகை, எண்ணம், செய்கை, சந்தர்ப்பத்தால் வரும் முதல் இவற்றுக்கு தகுந்தது போல அதற்கு தகுந்த போல இது கண்டிஷன் ஆகும். இந்த 2 தன்மையினால மனித சிறப்படைவதனால் அந்த சஞ்சித பிராவர்த்த கர்மத்துடைய ஏற்கனவே ஓப்பனிங் பேலன்ஸ் வைத்துக் கொண்டு இந்த 2ம் மாறி மாறி ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபட்டு கொண்டே இருக்கும். அது எவ்விதமாக வேறுபடுகிறது, எவ்விதமாக செயல்படுகிறது? இந்த மன ஆலை எவ்விதமாக அந்த இரையாற்றலோடு தொடர்பு கொள்கிறது? அன்பர்களே, ஐயா அவர்கள் நல்ல ஒரு பாடலை சொல்லுவாங்க. பசு ஒன்றை பார்க்கிறோம், பார்த்த காட்சி கண்களிலே பார்வையிலே கொசுகளையும் பயிர்ந்து காட்ட காணும். அதாவது ஒரு பசுமாட்டை பார்த்தோம்னா அதை பார்க்கும் பொழுது பசு ஒன்றை பார்த்த காட்சி நம்ம கண்களில் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது? இத்தனோண்டு ஒரு சிறுசா கொசுகளை பார்த்த காட்சி கண்கள். இன்னொருத்தர் பார்க்கறாருவீங்க, அதை நம்ம அந்த மாட்டை பார்த்து இருக்கோம் கொசுகளை. அந்த கொசு என்ன ஆகுது? பசு ஒன்றை பார்க்கிறோம், பார்த்த காட்சி கண்களிலே பார்வையிலே கொசு அளவில் பயிர்ந்து காட்ட காணும். பசு உருவம் ஜீவகாந்த களத்தில் பதிந்து அது நிழல் வழியும் பரவும் அலையடைய உடலுக்குள்ள போன பிறகு என்ன ஆகும்? நேர கண்கள் வழியாக மூளைக்கு போய் மூளையில போய் ஒரு விடுபட்டவனா தட்டவனா அங்கே மூளை செல் எப்படி இருக்கும் அதை தன்மை எல்லாமே விரித்து காட்டும். விரித்து காட்டுற காந்த களங்க உற்பத்தி அந்த காந்தங்கள் என்ன உடலுக்குள்ள அப்படியே பரவிட்டே இருக்கும். இந்த கொசுகள் இருந்ததோ அது உள்ளுக்கு போன மூளைக்கு போன ஒரு அலை வடிவத்தை பேசுவார். அதை நிழல் வடிவம் பரவும் அலையா இந்த மாதிரி உள்ளுக்கு கூட இப்படியே அடைஞ்சிட்டே இந்த உள்ளுக்கு போயிட்டு கடைசியாக அப்படியே சுத்திட்டே இருந்தது. கடைசி எங்க போய் நிலை அடைஞ்சிட்டு இருக்கிற எங்க போய் நிலை பெறணும்? நடுவு மையத்தில் போய் நிலை பெறணும். சுழந்துட்டே இருந்தது
கடைசி சென்டர்ல போய் இந்த கருமையத்துல போய் அலையெல்லாம் கடைசி நிலைய ஆயிட்டானே இருக்கும். அங்க போய் உதாரணமா ஒரு யானையை பார்த்துருங்க. யானையை பார்க்கும்பொழுது நண்பர் பார்க்குறாரு, கண்ணுல பார்க்கும்போது யானையை பார்த்து இப்போ மூளை போட்டு ஒன்று அந்த யானை என்ன பண்ணோம், நேர கண்ணு போன பிறகு நறு வழியாக மூளைக்கு போகுது. மூளையில போய் அந்த மூளைக்கு அந்த அலை பட்ட உடனே மூளையில தன்மை அப்படியே வீசி வரலாம். அந்த காரணம் நிறைய இருக்கு மூளையில. உடல் முழுவதும் மூளை இருக்குது. மூளை இல்லாத இடமே இல்லை, நகத்திலையும் மூளை இருக்கு. மூளைகளை நாம் சக்தியோட திருப்பிட்ட பகுதி. தலையில மட்டும் அதோட தன்மை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் போன பிறகு அந்த யானைங்கிற அந்த அலை மேல மூளையில போன பிறகு அப்படியே அந்த கான் அங்கேயிருந்து புறப்பட்டு உடல் முழுவதும் அப்படியே காந்த அலையாக காந்த என்ன உடலுக்குள்ளாக ஜீவகான் சுத்திட்டே இருக்கிறோம். அப்படியே சுத்திட்டே இருந்தது. நேரம் நடுவு மையத்துல போய் செட்டில் ஆகுங்களா, நடுவு மையத்துல போய் செட்டில் ஆகும். நடுவு மையத்துல போய் அலையெல்லாம் நிலையில போய் இருக்கும். நடுவு மையத்தை செட்டில் ஆகும் பொழுது நடுவுல என்னெல்லாம் இருக்குது இங்க காந்தம், விந்தலைமையும் பதியும், உயிர்லைமையும் பதியும், காந்தத்தையும் போய் இந்த நான் மூணு இருக்கு அங்க பதிஞ்சு அலையெல்லாம் நிலையில போனா அங்க போய் தான் பதினோம். சரி, அங்க போய் பதிஞ்ச பிறகு இந்த விந்த சக்தியிலும் பதிஞ்சாச்சு, உயிர் சக்தியிலும் பதிஞ்சாச்சு, காந்த சக்தியிலும் பதிஞ்சாச்சு. இங்க பதிஞ்சது இங்க பதிஞ்சிட்டு வேற சென்டர்ல என்ன இருக்குது, வேற சென்டர் சுத்த வழி. அது என்ன, இது மூணும் பதிவு சுத்த வழிக்கு போய் சுத்த வழியில இருந்து சுத்த வழியில தண்ணி இருக்க அது சூழல் தண்ணி இருக்குதான் இங்க பரவல் அப்படி தூக்கி போடும். சுத்தில எங்க வைத்து போடும், சுத்தில என்ன இருக்குது இறைவன் வான்கான், அங்க போய் தூக்கி போடும். இங்கேயும் பதிஞ்சிட்டு சுத்த வழி கடைசி ஈர்ப்பு எல்லாம் சுத்த வழி இருக்குது. சுத்தி தண்ணி இருக்க ஆற்றுனால அது நேரம் அழைத்து சென்று கொண்டு போய் இரவழியில ஆட்டிலே போய் நேரம் வான்கான் தூக்கி போடும். இப்படி பார்த்தது. இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் செய்தோம், இதுவரை எத்தனை தன்மை பார்த்தோம், எத்தனை செயல் பண்ணோம், அத்தனையும் இந்த சுத்த வழிக்குள்ள போய் வில்லு உயிர் சக்தி காந்தெல்லாம் பழஞ்சு நல்ல சுத்த வழியில போய் பழஞ்சு நேரம் இப்படி யானை முன்னாடி பசு காலையில பார்த்த மயில் எல்லாம் என்னாச்சு எல்லாம் எங்க போய் கிடக்குது, எல்லாம் பதிஞ்சு எங்க போய் கிடக்குது வாழுங்காந்த காஷ்மீர் காரின்னு சொல்றேன். வாழுங்காந்தத்துக்கு அப்படியும் பதிஞ்சு. சரி, அங்க சுத்தவழியோட தன்மை என்ன, மூணு தன்மை இது கல்ல மூணு தன்மை இதெல்லாம் சுத்தவழியோட தன்மை பேராக்கு அது இருக்குது. அங்க அறிவா இருக்குது. சுத்தவழி முழுதுமே அறிவா இருக்குது. அது அறிவாக என்னுடைய அமர்ந்து இயங்கிக் கொண்டு அகண்ட பேரிழந்தற்கு அடங்கியுள்ள வச்சை ஊழாட்சி பேரியக்கத்து போய் பேருளுக்கு அடங்கத்தை பொறியைந்தின் புலனைந்து இயற்காலை மூலம் புரிந்து கொண்டு நுட்பம் எதுக்கு அளித்திருக்காய் இறைவா சொல்றாரு. நெறிபிறந்து மனித ஆற்று வினையை விளையை நீயே தான் கருமயத்தை நிறுத்தி உண்மையாக்கி இது உனது நீதி கண்டேன்னு சொல்லிட்டு சேர்ந்தது ஒரு நீதி கண்டது பாடு. அதாவது உள்ளுக்கு பயஸ் உள்ளுக்கு என்ன இருக்கு, இறைவெளி கூடாத அறிவாக இருக்குது. அறிவாக இருக்கிற பேரறிவாக இருக்குதுன்னா அந்த அறிவாக இருந்து கொண்டு செய்ததெல்லாம் வாங்கி படிச்சிருக்கணும். அறிவுடைய தன்மை எப்படிதான் இருக்குன்னு சொன்னேன். தோற்றப்பொருள்ல ஜீவன் எப்படி இருந்து தோற்றப்பொருள்ல ஒரு அமைப்பு துல்லிய ஏகோலமா இருக்கு. அது மனிதன்ல வரும் பொழுது ஜீவனத்தில் வரும் பொழுது ஒரு கார்கனைஸ் பண்ணி எக்ஸ்பிரஷன் டிஸ்கிரிமினேஷன் பண்ணிருக்குன்னு கல்வி. அந்த மாதிரி அறிவாக உள்ளுக்கு அப்படி அறிவாக இருக்கிறனாலதான் நாம் என்னெல்லாம் செய்வோமோ என்னெல்லாம் அது அந்தந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி வரும். நல்லது செய்தால் நல்லது, தீயது செய்தால் தீயது, கெட்டது செய்தால் கெட்டது, இப்படி என்னெல்லாம் செய்வோம் அத்தனையும் அதுவும் எப்படி எந்தெந்த நிலையில பண்ணுமோ அந்தந்த நிலையில வரும். யானையை பார்த்தோம். யானையை நம்ம எங்க பார்த்தோம், கோயில்ல பார்த்தோம். கோயில்ல யாரையை பார்க்க முடியாது. நாம இங்க இருந்து பழனி கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், ஒரு தெய்வத்தை வணங்க முன்னாடி என்ன வாங்குற பழம் பூ எல்லாம் வாங்குறோம். பூ பழம் எல்லாம் வாங்கி அப்படியே திரும்புறோம். அந்த மாடு அங்க நிற்குது, பசுமாடு. உடனே அப்படி கவ வருது நம்ம பழத்தை. நாம பழம் கவ வருதுன்னு சொல்லும் பொழுது அந்த பழத்தை வந்து மறைச்சிட்டு போறோம். அந்த பழத்தை கவ வரும்போது அங்க ஒரு குரங்கு நிற்குது. குரங்கு வந்து இந்த மாடு கவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாட்டை அது ஒரு மாதிரி ஒரு சத்தம் போட்டு இது கவிட்டு ஓடுது. கவிட்டு ஓடும்பொழுது அது கவிட்டு ஓடிட்டு அப்புறம் நம்ம என்ன ஐயோ பூஜையை பண்ண முடியல சொல்லிட்டு திரும்பவே நம்ம என்ன வாங்குறோம், இதை வாங்குறோம். பூஜைக்கு வேண்டிய எல்லாம் வாங்குறோம். வாங்கிட்டு திரும்ப நம்ம போறோம். நல்ல கவனமா அப்படியே ஏறி போறோம். அந்த யானை அங்க நிக்குது. யானையை பார்த்து நம்ம திரும்பி பாருங்க, யானை யானை நிற்கிறா நம்ம பயம் உணர்வாக யானை நம்மளை வந்து ஒரு ப்ளஸ் பண்ணிட்டு அப்புறம் ப்ளஸ் பண்ணு அஞ்சு உட்கார ப்ளஸ் பண்ணுது. அப்புறம் நம்ம நேராக மலைக்கு போகிறோம். பழனி சாமியை விட்டுட்டு வந்துடும். போன வருஷம் பார்த்தோம்
இந்த வருஷம் நீங்க பழனிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. முத முருகன் வர மாட்டான். யார் வருவாங்க? முத உறங்கு, அது பறிச்சது, அதுக்கப்புறம் வேற என்ன பழத்தை எடுத்து இதுதான் முத வரும். அதுக்கப்புறம் தான் தெய்வம் வரும் பாருங்க. எப்படிலாம் அது பதினஞ்சுக்கு எப்படிதான் வருதுன்னு பாருங்க. அப்ப எந்தெந்த நிலையில பயந்த நிலையில பீட்டா வேஸ்ட் வருது, சாமியை கும்பிடுறது அது ஆல்பா வேஸ்ட் வந்து அமைதியான ஒரு நிலையில வருது. அப்ப அறிவாக என்னோட அவ்வளவு தூரம் வந்து இயங்குகிறது, அத்தனையும் அதுக்குள்ளார பதிஞ்சு இருக்கிறதா. அந்த பதிஞ்ச தன்மை எல்லாமே இந்த மேல வெளிப்பட்டுட்டே இருக்கும். அதனால்தான் உள்ளுக்கு போனது வெளியில வர்றது, நமக்கு நினைச்சது வர்றது. அப்ப இதுவரை நம்ம எத்தனை எண்ணம் எத்தனை செயல் பதிஞ்சிருக்கு, எந்த மாதிரி நினைச்சிருக்கோம், எங்க கிடக்குது, எப்படி நினைச்சோன்னு வருதுல்ல சர்ன்னு இந்த சுத்தம் வங்கின்னு வந்துடும். கருமையத்தோடு இந்த மூளைக்கு மேலே அப்பா நீ இதை நினைச்சு அப்படி விரித்து காட்டு. பார்த்ததெல்லாம் என்ன பண்ணுவோம், பார்த்தது காட்சி எல்லாம் அப்படி விரித்து காட்டுறதாலும் அப்படியே வந்துட்டே இருக்கும். அப்போ பார்த்த வந்த பிறகு அது எப்படி செயல்படுது? அதான் ஒரு அலையாக போய் திரும்ப வருகிற பூமரங்க பெற்று சொல்லுவாங்க. அந்த சுழல் கட்டு சுற்றி விட்டு என்ன திரும்ப போயிட்டு நம்மள்கிட்ட வருதுல்ல, அதான் சாமி சுழல் கட்டு விளையாட்டு சுற்றி விட்டோன்னு பறந்து சொல்ற எண்ணம் செயல்கள் காந்த அலையாகி, நான் சொல்ற எண்ணம் செயல்கள் இதெல்லாம் காந்த அலையாகி சுழன்றோடி விரைவாக சென்று முடிவான சுத்தவெளி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து சுழற்சி, ஈர்ப்பு, காப்பு, திருவிளையாட்டு என்று சொல்லாமல் விளக்கிட்ட சொற்கடந்த பொருளைன்னு நாம் என்னெல்லாம் எண்ணணும், என்னெல்லாம் செய்யணுமோ, என்னெல்லாம் செயல் செய்யணுமோ அத்தனையும் அலையாக போய் நேர அலை போய் எங்க போவோம், நேர அலையெல்லாம் போய் சூழ்கள் அந்த சுத்தவெளியில மோதி அதனுடைய தன்மை என்ன அப்படி திருப்பி அங்க உள்ள போன ஒரு தெய்வீக அச்சும்பாங்க. ஒரு அச்சு கொடுத்து அது இளைஞர்கள் மூலமா ஒரு அச்சுலாம் கொடுத்து வாப்பா போயிட்டு நீ எந்த இடத்துல அந்த இடத்துக்கு போ சொல்லிட்டு நேரம் வந்து யார் எண்ணதாங்க அவருடைய பேர். அப்ப நம்ம இவ்வளவு நாள் இத்தனை எண்ணம் நம்ம எழுதிருக்கோம், இத்தனை நல்ல எண்ணம் எழுதிருக்கோம், எத்தனை கெட்ட எழுதிருக்கோம். யார் நினைக்க நினைச்சு பாருங்க. வேற இல்லை எல்லாம் நம்ம தான் ஸ்டாக்கா இருக்கு. உரிய நேரத்தில் அலையெல்லாம் வரும். அது உடனே வராது, அது கொஞ்ச நாள் பொறுத்து வரலாம், கொஞ்ச நாள் கழிவு வரலாம். நம்ம உடம்புல இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற அது எப்படி வரும்? அதான் சொன்னேன், செல்வநாம சிஸ்டம் ஆத்தநாம சர்வ சிஸ்டம் மூலமா நினைக்கிறோம் தன்னிச்சை செயல்படுதுன்னா இன்னைக்கு உற்பத்தியான ஜீவகாந்த இயக்கம் எவ்விதமாக சும்மா இருக்கும் பொழுது ஏன் என்ன வருதுன்னா இப்படி உட்கார்ந்துருந்தா அந்த அலை அங்கெல்லாம் பதிஞ்சு காஷ்மீர் காணியில பதிஞ்சிருக்குதுவா அது அப்படியே வரும். இன்னைக்கு ஜீவகாந்த ஓட்டம் எப்படி அந்த ஓட்டத்துக்கு நம்ம இன்னைக்கு போனா உனக்கு எடுத்துக்கலாம், நீ இவ்வளவு நல்லது செய்திருக்கப்பா, இப்போ இந்த செயலாம் செய்திருக்க அப்படியே எடுத்து காட்டும். நமக்கு இது என்னடா இது வந்துட்டு இருக்கிறது, சும்மா தவத்தில் உட்காந்து இதெல்லாம் இந்த எண்ணம்லாம் வருது. ஏன் நம்ம செய்த செயல் இப்படிதான் இருக்குது, அது என்ன சொல்றது, இப்படிலாம் இருக்குதப்பா, இந்த மாதிரி செய்யலாம், இதெல்லாம் திருத்திக்க சொல்ற. அந்த செய்த செயல் விளைவாக வருது, செயல்ல விளைவாக வருது. அதே சமயம் அங்க யாரு பார்க்கற மனம் மூலமா தெரியும். அப்போ இறைவன் அங்க போய் சுத்தவெளியிலேருந்து அது சூழ்நிலை இங்க கொண்டு வச்சா மனம் மூலமா நமக்கு எடுத்துக்காங்க. அதை முதல் சொல்லுங்க, இறையாற்றல் மன ஆற்றல் எவ்விதமாக செயல்படுகிறது சொல்றாங்க. அது விதமாக வந்தது. பொதுவாக நம்ம கருமையும் எதனால கலக்கப்படுது, அத சுவாமி அவங்க சொல்லுவாங்க. அதாவது எவ்விதமாக நம்ம கருமையும் நிறைவேறாமல் இருக்கிற ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சு இடை பிணக்கொண்டாம் பொய்கள். நிறைவேறாமல் இருக்க ஆசை எது எடுத்தாலும் ஆசை தான். ஒரு வீடு கட்டுங்கிற ஒரு ஆசை, சரி தேவையான ஆசை தான், இல்லைன்னு சொல்ல வரல. அதில் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா அவன் அந்த ஃப்ரெண்ட் அப்படி இழுத்துருக்கானே இப்படி இழுத்துருக்கானே, அது சின்ன சின்ன ஆசை வேறு. யாரோ சொல்லிட்டாங்க அது ஒரு ஆசையை முடிக்கிறதுக்கே லைஃப் முடியாது. எத்தனையோ ஒரு ஆசை வரும், எவ்வளோ நாலு வருஷம் ஆகும். இது சின்ன சின்ன ஆசைகளை எந்த ஆசையாக இருந்தாலும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில தான் வரும். ஆசை அமைதி நிலையில வரவே வராது. அது உணர்ச்சி ஆல்பா பீட்டா அது டெல்டா அந்த பீட்டா வேலை தான் வரும். அப்போ அந்த பீட்டா வேலை வரும்பொழுது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில வரும் பொழுது நமக்கு அங்கே மனம் என்ன தத்தளிச்சுட்டு ஐயோ முடிக்கவே முடியல. அந்த ஆசை வர முடிஞ்சாச்சுன்னு நீங்க வீடு கட்டி முடிஞ்சாச்சுன்னா அதோடு நிற்கணுமே, முடியாது. இந்த இது கோயம்புத்தூர் ஆரம்பத்தில் வச்சுக்கோம், நம்ம ஊட்டிக்கு போனோம், ஆக நல்லா இருக்கு, இங்கே ஒரு வீடு கட்டினா அது சின்ன ஒரு வீடு இருக்கு, நல்லா தான் இருக்கு. அங்கே போனோம் அந்த ஒரு ஆசை, சரி நல்லா இருக்கு, வருஷம் வருஷம் போய் அங்கே போய் தங்கலாம் வச்சிருக்கோம். நமக்கு தேவையை கொடுத்துறோம், நம்ம இருக்கிறோம் முடியாது. நிறைவுறாமல் இருக்க ஆசைன்னு கூட்டம். நமக்கு நல்லா இருக்கும், சாமிஜி பார்த்தோன்னா சாமிஜிட்ட நல்லா இருக்கணும், அப்போ வர வந்தாங்க ஜாப் பண்ணுறது நல்லா இருக்கும், அதுமாதிரி நம்மளும் இருக்கும் நம்ம நினைக்கிறோம். சாமிஜி அதுக்காக நினைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதை நமக்கு வந்து நம்ம சாமிஜி போய் எடுத்து வச்சு நம்ம சாமிஜி போய் சட்டையை போட்டுக்கிறது, மஞ்சள் துண்டையும் போட்டுக்கிறது, காயோடைய அணிஞ்சிக்கிறது, அப்படி இப்படி இருக்கிறோம். தோற்றத்தில் சாமிஜி போய் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா மனம் அங்க நிக்கிதா, காயோட போட்டவர் காயோட
கல்ல போட்டா சாமியமே இருக்கலாம். ஆனா அந்த ஆசை அது வந்தாச்சு, அது இயல்பா வரணும், அது வரலையே. ஆமா, அந்த ஆசை வந்து அங்க வீட்டாவே. ஆனா அவரு சாமி இந்த தவத்துல அவர் யாரை பார்த்தாலும் அன்பும் கருணையா இருக்கணும்னு விரும்புறாரு. எந்த உயிரை பார்த்தாலும் அன்பும் கருணையா பாக்குறாரு. அவரோட நம்ம பேசணும் பழகணும்னு விரும்புறோம். ஆனா அவரு மனம் அன்பும் கருணை எவ்வளவு முயற்சி பண்ணிக்கிறாரு. இந்த மனநிலைக்கு அவர் வரணும்னா எவ்வளவு முயற்சி பண்ணி வந்திருக்கிறாரு. இங்க நமக்கு தவத்துக்கு காலையில ஏதாவது சாக்கு, இன்னைக்கு 5:30 எழுந்திருக்கோம். தவத்துக்கு சின்ன அவங்க 6 மணிக்கு தான் சொன்னாங்க, 5 மணிக்கு சொன்னாங்க. நீங்க 5:30 தான் எழுந்திருக்கு, இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்து. இல்ல 6 மணிக்கு சொன்னாங்க, எக்ஸசைஸ் பண்ணி நாளைக்கு பார்த்துக்கணும். எக்ஸ்கியூஸ் எழுதாலும் எக்ஸ்கியூஸ். சாமி எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுருப்பாரு. அவர் 2 வீடு இருந்து, அவர் 2 கார் வச்சிருந்தாரு. 10 லட்ச ரூபா பணம் அந்த காலத்தை வச்சிருந்தாரு. கடைசி அவர் எல்லாம் போயிடுச்சு. போன பிறகு என்னாச்சு, அவரு குடியிருக்க வீடு தான் ஏதோ ஒரு ஓலை குடிச்சு இருக்கிறாரு. அது ஒரு நாளைக்கு சூறாவளி காற்றுக்குள்ள அடிச்சு வெளியே போயிட்டு, அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, இறைவன் என்ற ஆட்டக்காரங்க எல்லாரும் பாட்டு போட ஆரம்பிச்சு. அப்ப அவருக்கு மனநிலை எப்படி இருக்கும்? துன்பத்துல அமைதி இருந்தா தான் மனதுக்கு அறிந்து தெளிவு. துன்பத்துல அமைதி இல்லைன்னா அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதோ ஐயோ எல்லாம் நல்லாதான் இருக்கும். இன்னைக்கு காலையில நான் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கேன். இந்த பிரம்மகுமாரிகள் ஒரு 20-30 அந்த இதில் வந்துட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க, ரெண்டு அம்மா இருந்தாங்க. அவங்க மாறி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு எந்த ஆசைகளை ஒண்ணுங்களை இப்ப மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்குது, இந்த தவங்கெல்லாம் எடுத்து ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களும் மாறி மாதிரி அவங்களும் சொல்றாங்க, ஏதோ பிரச்சனை சொல்றாங்க. இன்னொரு அம்மா மாறி மாதிரி அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கிறாங்க. பையன் ஏதால விளையாடிட்டு இருந்தான், ட்ரெயினில் போயிட்டே இருக்கு. அப்போ இந்த பையன் வந்து ஜஸ்ட் யூரின் பாஸ் பண்ண போயிட்டு வரல. பக்கத்தில் அவங்க பிரம்மகுமாரிகள் ஒரு 30-40 பேர் வந்ததுனால அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு போனேன், பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த அம்மா அப்பா பார்த்தாங்க, 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. பையனை காண வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். சரி பையனை காணல, போய் தேடிட்டு வரலாமே நினைக்கிறேன். ஐயோ பையனை காண அடுத்த நிமிஷம் மனசு ஓடி அங்கே ஒரு அளவுல போட்டாச்சு. அவன் அடுத்த கம்போடு இன்னொரு பிரம்மகுமார்கிட்ட பேசிட்டே இருக்கான். மனம் அமைதி போயிடுச்சு. நம்ம மனம் அப்படிதான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அமைதியில துன்பத்தை வந்து மனம் அமைதியா இருக்கும்போது தான் வரும். அப்பதான் இறைநிலை உணர முடியும். அதுதான் அதை பைய ஆமை வந்து ஏறப்போது பார்வையில உலகம் ஏன் ஜாலியாருன்னா மனம் சரிக்குத நமக்கு எல்லாத்துக்கும் காரணம். நம்ம உலக வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு நமக்கு நேரம் இல்லாத இல்லை, இது இல்லைன்னு நம்ம நாமே ஏமாற்றிட்டே இருக்கிறதா மனம் இறைநிலையோடு ஒன்றை மாட்டுது. ஏதாவது ஒரு எஸ்கியூஸ் சொல்லி நம்ம போயிட்டே இருக்கும். அவருடைய மனம் இந்த மாதிரி வரும்பொழுது நிறைவான ஆசை கூட்டம் நெஞ்சம் மனம் பேச்சுகளை பிணக்குண்டால் பொய் சொல்றோம். அதை ரொம்ப சும்மா சின்ன பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கெல்லாம் மன வருத்தத்தை எப்பவுமே கொடுத்து கொண்டே இருக்கும். பஞ்சமான பாதங்கள் களவு, பொய், சூடு, கற்பழிப்பு எல்லாம் பொய், அது பஞ்சமா பாதத்தை சேர்த்திருக்காங்க. காரணம் பொய் சொல்லும் பொழுது சப்கான்சியஸ் மைண்டுக்கு அறிவு களம் ஏற்பட்டு அறிவாட்சி சத்து களம் ஏற்பட்டுட்டே இருக்கு. எத்தனை 4-5 பேர் துரத்திட்டு வராங்க, நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறான். ஐயோ நான் துரத்திட்டு வராங்க, தஞ்சம் விடுங்கன்னு. அப்ப நம்ம பார்க்கலாம், சரி வேணா ஒன்று உட்காந்துக்கப்பா வேணும். 4 பேர் துரத்திட்டு கேட்க இந்த பக்கம் ஒன்றா இல்லைங்க, அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த இடத்துல பொய் சொல்றோம். பொய் சொன்னா கூட ஒரு உயிரை காப்பாற்றணும்னு சொல்ற அது ஒரு தப்பு ஒண்ணு. அந்த மாதிரி சொன்ன தப்பு. ஆனா அதே அவனே ஒரு குற்றவாளியா இருக்கிறவங்க ஏதோ கொலை பண்ணிட்டு நம்மகிட்ட வந்திருக்காங்க. அப்புறம் கோர்ட்டு நிற்கிற ஜட்ஜி கேட்கிற, நீ கொலை செய்யறாரு இல்லை இல்லைன்னு சொல்றான். மனசுக்குள்ள கான்சியஸ் போய் சொல்ற, நீ தான் குற்றம் பண்ண, நீ அது கூட சப்கான்சியஸ் மைண்ட். அதுக்காக தான் முதல்ல எடுத்தோம்னா கோர்ட்டை உறுதிமொழி தான் வாங்குறது. அதுல எப்பவுமே அவனை அடிச்சுட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி அது சப்கான்சியஸை அடிச்சோம். அது உள்ள நேரம் போய் கரும இங்கெல்லாம் போய் சொன்னேன். நம்ம பிறக்கிற குழந்தையும் போய் சொல்லுவோம், ஏன் உயிரில பதிஞ்சாச்சே, விந்துல பதிஞ்சாச்சே. அப்போ நம்ம விந்து நாகம்னா கரு வழியாக நமக்கு ஒரு முறை என்ன அது வழியாக வந்துட்டே தான் விடாது. விந்துநாதன் சொல்ற விந்து, அந்த விந்துநாதன் வரும்பொழுது அதற்குள்ளாத ரகசியங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு ஜீன்ஸா ஒரு விந்துக்குள்ளால என்ன ஜீன்ஸ் இருக்கு, ஜீன்ஸுக்குள்ளால போனால் அது ஒரு அலையா இருக்கும். அலையில அங்குள்ள இதாக இருக்கும். இறைவனோட தொடர்பு பொழுது நம்ம பிறக்கிற நம்முடைய சார்ந்து இருக்கிறோம், பிறக்கிற குழந்தைகள்லாம் எப்படி அப்படியே போயிட்டு. அதனால பிழைக்கிட்டா அதாவது அதுக்கடுத்தது வருத்தப்படையுது, பிறகு வருத்தம் அடையுது. நான் புகழ்ல செல்வாக்கில் உயர்ந்திருக்கிறேன், அவங்கெல்லாம் கீழே அடைஞ்சு இருக்கட்டும் சொல்லிட்டு ஒருத்தர் வருத்தம் அடையப்பட்டிருந்தா அப்பவும் அதை விட அவன் அதிகாரத்தை உழைந்திருக்கானா அவன் கீழே இருக்கப்பட்ட என்ன செய்வான், நீ அதிகாரத்தை உழைந்திருக்க என்ன ஒண்ணு பண்ண நான் என்ன பண்ண வருத்தம் அடைவேன். வருத்தம் அடைவது என்ன வரும், சாபமாக வந்துட்டே இருக்கும். இந்த வருத்தம்
சொல்லப்படுற வரத்தை வந்து வருத்தம் முழுதுமே சாபமாக வந்து கொண்டே இருக்கும். அதனால சில நம்ம இது பண்ணுவோம், அதாவது ஆபீஸ்ல வேலை செய்யாம இருப்பாங்க, அப்போ அவனுக்கு தண்டனை கொடுக்கும். அது வந்து கடமையை செய்யணும்னு சொல்ல தண்டனை கொடுக்கும்போது அங்க வருத்தம் அடையாது. அவரை திருத்தணும்னு சொல்ல நல்ல உணர்வோட அவனுக்கு தண்டனை கொடுத்தா அது ஒன்றும் இப்படி சாவோன்னு சொல்றாங்க முன்னோர் சொன்னாங்கன்னா அது வருத்த அலை வந்து பார்க்கணும். அந்த இடத்துல அது வருத்த அலையில சொன்ன. அதுக்கப்புறம் நம்ம தன்மையில இந்த பொறாமப்படுறோம். இந்த பொறாமப்படுறது பெருசு, அதுவும் கருமையத்தை கருமைப்படுத்தும். பொறாமப்படுறது நம்ம சாதாரணமா இல்லை. அதாவது நம்ம கூட ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்போம், காலேஜில் படிச்சுட்டு இருப்போம். அதனால சரியா படிக்கவே மாட்டான், சரியான மக்கா இருக்கான்னு வைங்க. நம்ம ஹோட்டல்ல சந்திச்சிருக்கோம், ஆனால் இப்போ கல்யாணம் ஆகி நல்லா இருக்கிறான்னு வைங்க. எப்போ இப்படிப்பா இருக்க நல்லா இருக்கிறேன் அதுக்காக. ஆமாங்க, இப்போ நான் நல்ல வியாபாரம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன், 2 பசங்க இருக்கேன், ஒருத்தர் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன், ஒருத்தர் இன்ஜினியர் காலேஜில் படிச்சு ஏதோ ஆரம்பத்தில் ஒரு கார் வச்சுருக்கேன், தொழில் நல்லா அப்படிதான் நடந்துருக்குது. அவன் சொல்கிறான், நம்ம பக்கத்தில் மரமாண்ட படிக்க மாட்டேன், இவனுக்கு வந்த வாழ்க்கையா அப்படி இல்லை. அடுத்த நிமிஷம் இப்போ சந்தோஷப்படுற புத்தி நமக்கு வருதா, அடுத்த நிமிஷம் நான் வந்து போறாம எது எடுத்தாலும் போறாம ஏற்றத்தாலும் ஒன்று பார்க்குறது. அது பொறாமப்பட்டாலும் அது வந்து அப்புறம் அதாவது நிறைய பேர் தான் உணவு உழைப்பு உடல் உறக்காதா. இந்த உணவு உழைப்பு உடல் உறக்கம் எண்ணம் இதெல்லாம் கருமையில ஜீவகாலத்தையே கலந்து பிடிக்கும். இதில் சொல்ல அளவு அதிகமாக போச்சா சரிதான், முரண்பட்டு போய் காயப்பட்டு முரண்பட்டு போயிச்சா சரிதான், அலட்சியப்படுத்தா சரிதான். ஏன்னா அந்த ஜீவகாலம் காந்த உடல் ஓடிட்டே இருக்குதுல்லவா. இந்த உடல்ல ஓடும் பொழுது அதே தான் அதே கூட ஒரு குறிப்பிட்ட டைம் ஓடிட்டே இருக்கும், ஒவ்வொரு நேரத்துலையும் ஓடிட்டே இருக்கும். 3 மணி ஆனால் அது அதாவது காலையில் 1 3 மணி ஆனால் அந்த ஜீவகாந்த ஓட்டம் நமக்கு ஈரல்ல இருக்கும், அங்கே அழுத்தத்தை பிடிச்சிட்டே இருக்கும். 3 5 மணி நேரம் பார்த்தா லங்ஸில் இருக்கும், அந்த நேரத்தில் டவுன் பண்ணால் இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 5 7 மணி நேரம் பார்த்தா அது பெரிய பெருமுடல். இப்படி ஒவ்வொரு இடத்துல இப்படி இருக்கும்போது அந்த நெறிமுறையில உணவு உழைப்பு உடலோடு உறக்கம் எண்ணம் இது வந்து அப்படியே கரப்படுத்தும். இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி கருவு இப்படியே வந்து நம்ம கலந்து பிடிச்சிட்டே இருக்கும். சரி, ஏதோ தெரியாமலோ நம்ம மூடாகிறவங்க நாமும் வந்து தப்பு எல்லாம் பண்ணிட்டோம். இது எப்படி நீ கருமயத்தை தூய்மை பண்ணுறது? தெரிஞ்சதான் பண்ணிட்டோம், இனி அதை தூய்மைப்படுத்தணுமா? தூய்மை பண்ணதுக்கும் 10 கமாண்ட் சொல்றாரு மேரேஜ். 10 கமாண்ட்ஸை அதாவது மாதா பிதா குரு தெய்வம் சொல்ல அவங்க மதிச்சு ஆட்சியரும் மதிச்சு நடக்கணும்னு சொல்றாரு. மாதா பிதா குரு தெய்வம் சொல்ல மாதா அம்மா அப்பாவை நம்ம எப்பவுமே யார் ஒருத்தர் வயசான காலத்து அம்மா அப்பாவை மதிச்சுட்டீங்களோ இவனுடைய வயசு காலத்துல பையன் மாதிரி விடமாட்டான், கண்டிப்பா தூக்கி எடையெல்லாம் செய்வோம். நாம ஆசையான பையன் இந்தியில் டாக்டர் படிக்கிறான், சரி அவன் நல்ல வரதட்சணை நல்ல பண்ணுவான்னு சொல்லிட்டு நல்ல வரதட்சணை பெற்றெடுத்த கட்டுறோம். கல்யாணம் மாதிரி 1 வருஷத்துல பார்த்துருக்கேன். இந்த அம்மா அப்பா எங்களால் நம்மகிட்ட ஒட்டிக்குவாங்களோ, நம்ம தனியாக போல இந்த கரடுகள் நம்ம கூட வந்து அப்படியே தொட்டா இருக்கும். காரணம் இவங்க முன்னாடி இருந்திருப்பாங்க, அது எதுவும் கையில வந்து நிற்கும். அம்மா அப்பா வந்து தாபமா வந்து, ஏன்னா அவங்க வேற நம்ம திராஸ் காத்துக்கணும், அவங்களுடைய திராஸ் காத்துக்கணும். நாம அவங்க என்னென்ன நமக்கு வந்துட்டே இருக்கிறோம், வருத்தப்பட்டு அவங்க அதெல்லாம் அம்மா அப்பா ஒத்துக்கவே முடியாது. நண்பர் ஒருத்தர் இருந்தாரு நாகர்கோவில், அவர் அடிக்கடி இந்த பயிற்சி வருவார், டூரிஸ்ட் போட்டு கிட்டத்தட்ட 24 முறை 26 முறை வந்துட்டார். அப்புறம் ஒவ்வொரு முறை பிடிச்சி போட்டு வந்தாங்கன்னா 1500 ரூபா செலவு. ஆமாம், இது நம்ம ஒரு வருஷத்தில் பாருங்க எத்தனை முறை வந்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் அவர் 30-40 ரூபா 40,000 ரூபா செலவு பண்ணிடுவார். அம்மா அதுக்கு அவங்க ஒய்ஃபு கேட்குறாங்க, ஏங்க கிறிஸ்துமஸ்க்கும் போய் பணத்தை தொலைச்சி வாங்க தேவையில்லாமல் ஒரு வாட்டி சாமிஜியும் பாருங்க. பிடிச்சி போச்சு கூட ஆடியார் நடக்கும், சாமிஜி முருகன் நடக்கும். 2 முறை தான் சரி, 3 முறை ஆடாம சரி. என்னங்க இப்போ 20-27 முடிஞ்சா என்ன அவர் பண்ணுறது? நம்ம பொண்ணு வேற அடுத்த கல்யாணம் சூழ்நிலை, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் சூழ்நிலை, ஏன் இப்படி போறீங்கன்னு அவங்க ஒய்ஃபு கேட்குறாங்க. இவர் அந்த அம்மாவை பார்த்துட்டு அப்படி இல்லை, நான் போடுறதுக்காக காரணம் போட போனேன். சரி, என்ன காரணம் கேட்கும்போது அந்த அந்த நண்பர் அவருடைய தாத்தா வந்து திருவாரூர் சமஸ்தானத்தை வேலை செஞ்சார். அந்த வேலை செய்யும் பொழுது அங்கே திவான் வந்து அந்த பக்கம் சதன் பக்கத்தை வருவார், வேலத்துக்கு நாகர்கோவில் பக்கம் வருவார். வரும்பொழுது தான் அந்த கோவிலாம் வர்றார். அவர் வந்தாருன்னா அவருக்கு வேண்டிய எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அவருக்கு தேவையான பெண்களை பிடிச்சி கொடுக்குறது, அப்புறம் பொருள் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு பெண்ணையும் பிடிச்சோன்னா அவங்க கற்பழித்து இந்த மாதிரிலாம் தன்மை எவ்வளோ மனம் கூட எத்தனை
தவம் பண்ணி அட்லீஸ்ட் அதையாவது போகட்டும், அதுக்காக நான் அங்கே போய் நல்ல செய்யணும்னு சொல்றது தான் நான் போகிறேன். அந்த ஒரு தொலைச்சி போயிடுது. வர குழந்தைகளும் நல்லா இருக்கிறதுனால இன்னொரு பொண்ணு கர்ப்பமாக இருந்தது, அந்த பொண்ணு பிறகு குழந்தைய நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நான் போயிட்டு வரேன். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு அப்படி அடுத்த நானும் கூட வந்து அந்த அம்மா நானும் கிளம்புங்க. அதாவது கருவில் தொடர்ந்து செய்து அப்படி வந்துட்டே தான் இருக்கும். நானும் நினைக்கும் காரணம் வந்து சுற்றிட்டே இருக்கோம். நிறைய பேர் நல்ல அரசியல்வாதிகள் நிறைய கொள்ளைலாம் பண்ணினா நல்லா இருக்கணும். எவ்வளோ ராத்திரி தூங்கிட்டு பாரு, தூங்கிட்டே மாட்டான். ஆமாம், பாசத்தை வந்து பார்த்தா விதவிதமான மருந்துகளாக இருக்கும். கலர்களாக வைக்கிறது மாத்திரைகளாக நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஒன்றும் ஏழுகளாக அடிச்சுக்கணும். கருப்பையை வந்து அடிச்சு அவன் இவன் யாரை லவ் பண்ணுறான், அந்த அரசியல்வாதி யார் லவ் பண்ணுவான், அவன் பேரனை அல்ல மகளை அதை பேத்தி யாரை பண்ணான், அவன் மூலமாகவே நோயை கொடுத்து பேரன் பேத்திங்க யாரை லவ் அவங்களுக்கு நோயை கொடுத்து இவனை பார்க்க வச்சு பார்த்தான் பாடா அவன் துன்பத்தை கொடுத்துட்டே அது கருவி சும்மா வரும். அது ஒரு தேதிக்கு தந்த விளைவை நீ அன்னைக்கு அப்படி செய்ய அதுனா அப்படி கை வேலை முடியும். ஆனால் அன்னைக்கெல்லாம் அரசு அன்புகளும் தெய்வம் நின்று வரைக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றி ஆட்சி மாற்றி விட்டு கோர்ட்டுக்கு ஏன் ஸ்பெஷல் கோர்ட்டில் போய் ஏன் அப்படின்னு பண்ணதான் அது செய்யும். அதனால அம்மா அப்பா மாதாபிதா குருங்கிறவர் நமக்கு தெய்வத்தை உணர்த்தணும். எப்பவுமே நினைவு எப்பொருடைய எச்சையில எப்புறத்தை எவ்வளவு இருந்தால் அப்பொழுது தன்மையாக சொன்னா குருவை நினைச்சுட்டு எவ்வளோ குருவை மதித்தா தப்பாத குரு நினைப்போத மாற்று அதாவது தப்பாத குருவில் மதிப்போதமை தரத்தில் லாத்தி பிறகு பேசி அது சொன்னால் எப்பவுமே தெய்வத்தை குருவை நினைச்சுட்டே இருக்காங்க. மகிழ்ச்சி எப்படி நினைச்சுட்டே டெய்லி இருக்குங்க. தவம் பண்ணாங்க 10 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே கொண்டு அந்த உருவம் அப்படியே போய்க்கலாம். சொன்ன மனம் எந்த ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருள் தன்மையாக வடிவெடுக்கும்னு சொன்னாங்க. அந்த தன்மையாக வந்துட்டு குருங்கிறது அவ்வளோ தூரம் ஆதாரம். நீங்களும் சொன்னது தீட்சை எடுத்துருக்குது காலை சொன்னேன். நீங்கள் தான் ஏதோ அந்த நவழக்கத்துக்கு வந்தது தீட்சை எடுத்துருக்கிறது சாதாரண நீங்கள் எல்லாம் முக்காலத்துக்கு பெரிய பெரியவங்க சேர்ந்து அதனால தான் போது உட்காந்து இந்த மாதிரி விளக்கத்தை பேசிட்டு இருக்கோம். செயல்வழி அங்கே நல்லா நடந்துருக்குது. இப்போ நம்ம வந்து உட்காந்து இதெல்லாம் கேட்டுருக்கோம். அதுக்கு அதனால குருவுடைய ஆனது அது குரு நல்லது நமக்கு நல்ல குரு நடந்துருக்குன்னா அது குருவையும் மனுஷன். ஆட்சியம் சொல்லும் பொழுது நம்ம ஆட்சிக்காரங்க வந்து போவாங்க இவனையும் மதிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளோ கொலை பண்ணுறான். ஆனால் சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் அதில் உடல் வலி இருக்குது, பொருள் வலி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த நம்ம ஜீவாதார உரிமை ஒவ்வொருத்தருக்கு அதை காக்க அதை அனுபவிக்க ஒரு அரசாங்க ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் நாம் எல்லாமே நம்ம சுற்றுலா பாதுகாத்து எல்லாம் இருக்கோம். அப்பொழுது அதில் வந்து பல குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் நம்ம அதை போல கான்டாக்ட் தண்ணி நாங்கள் இருக்குது. அந்த கான்டாக்ட் இருக்கும் பொழுது அதை நம்ம பாதுகாத்து தான் இருக்குது. அதனால் ஆட்சியும் வாசிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கு அடுத்ததாக மனம் அப்புறம் ஒழுக்கம் கடமை அறநெறி வாழ்க்கையை நம்ம அடுத்த 2வது அறநெறி வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒழுக்கம் அதாவது சமுதாயத்தை வாழ்ந்துட்டு கடமைகளை நம்ம செய்து நல்ல முறையாக செய்யணும். தெய்வத்தை அந்த கர்ம தெய்வத்தை அங்கே போய் கும்பிட்டு தேவையில்லை. நம்ம செய்யும் தொழில் தாங்க செய்யணும். வேறு எங்கேயும் வேண்டாம். இந்த மாதிரி சொல்லுங்க ஸ்பீச்சில் இப்போ நோக்கில் கொடுக்கும்போது கூட அதான் இறைவனை கடவுள் கடமையை நல்லா செய்யிட்டே அவன் பாட்டு பலனை கொடுத்துட்டே இருப்போம் அதான் சொல்லுவார். அதே போல் நமக்கு செய்யும் தொழில் எந்த தொழில் யார் இருக்கிறான் செய்யலாம். அந்த தொழிலை இப்போ பண்ணிட்டு தப்பா கூடாரம் வச்சுக்கலாம். அவன் செய்கிற தொழில் கடமையாக அவ்வளோதான். சாப்பிடணும்னா வேலை வரும். அது கடமையாக அதை என்ன அது சாப்பிடும்போது கர்மத்தை நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு இருக்குமா. கர்மத்துக்காக உடலாம் நல்லா நல்லா சத்தம் அப்படியே தந்துருக்கோம். எத்தனை பிற உயிரோட கொண்டுட்டு வரும். ஆனால் செய்கிற தொழிலில் அந்த மாதிரி இருக்கணும். அந்த செய்கிற ஒரு ஒழுக்கமாக இருக்கணும். நம்ம ஆஃபீஸில் எந்த தொழில் செய்யலாம் பிஸ்னஸ் தான் படிச்சுட்டு இருந்தாலும் அல்லது தொழில் அரசாங்கம் சேர்த்தாலும் அந்த தொழில் ஒழுக்கம் வரும். அந்த ஒழுக்கம் நேர்மையான ஒழுக்கமாக இருக்கணும். கடமை செய்ய மாத்திரம் ஒழுக்கமான அறவாத தன்மை இருக்கும். ஈகிங்கிறது இல்லாதவங்களும் கொடுக்குற தன்மை 3வது விஷயம். அந்த ஈகின்னு வரும்பொழுது தான் எல்லாத்துக்கும் ஆண்டவன் படித்து கொடுத்துருக்கான். சில உயிர்களுக்கு தன்னுடைய உடல் வலியினால சாப்பிட முடியாமல் தந்துடுறாங்க. எந்த இறைவன் எல்லாத்துக்குமே ப்ராப்ளம்ஸ் படிச்சிருக்கு. உடனே குழந்தைக்கு அம்மாவுக்கு மடியிலிருந்து பால் சாப்பிட்டு மாடுக்கு நம் மடியிலிருந்து பால் சாப்பிட்டு அப்படியே அது தந்து. இப்போ வீட்டில் தாய்மார்களெல்லாம் பூனை வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அரைச்சிருப்போம். கதை ஒரு நாள் பூனை பாலை குடிச்சிருக்கோம். ஐயோ நாளைக்கு வந்து அரைச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் போல எல்லா வீட்டிலும் மாதிரி குடிச்சு எல்லா வீட்டிலும் கதை வச்சிருப்போம். ஆனால் ஏதாவது வீட்டில் திறந்து வச்சுருப்போம். பால் இருக்கிற வீட்டில் மாதம் திறந்து வச்சுருப்போம். அது அங்கே போய் குடிச்சிட்டு விடுவோம். அது ஒரு ஜீவன் தான். அது குடிச்சு கொடுத்தாலும் இந்த எங்கேயாவது அது எல்லாம் எல்லாத்துக்கும் அங்கே இருக்குது.